ரஷ்யாவில் இருக்கும் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றின் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக யுக்ரைன் கூறுகின்றது. அதேவேளையில் யுக்ரைன் மீது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக ரஷ்யா கூறுகின்றது. அதே நேரம் ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட ட்ரோன் ஒன்றை தாங்கள் முழுமையாக கைப்பற்றியிருப்பதாகவும், அதாவது எந்தவிதமான சேதமும் அடையாமல் ஒரு முழுமையான ட்ரோன் ஒன்றை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாகவும், தங்களுடைய அதிகாரிகள் அதனை பிரித்து பார்த்தபோது, அந்த ட்ரோனை பிரித்து பார்த்தபோது உள்ளே அதிர்ச்சிகரமான சில விஷயங்கள் இருந்ததாகவும் யுக்ரைன் சொல்கின்றது. எனவே இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் பிரித்தானியாவினுடைய சுகாதார நிறுவனமாகிய NHS பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. கடந்த 24 மணி நேரத்தில் உலகை சுற்றி நடந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் யுக்ரைன் மீது கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ரஷ்யா கூறுகின்றது. 479 ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை தாங்கள் மேற்கொண்டதாக ரஷ்ய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் தாங்கள் ஏவியதாக ரஷ்யா கூறுகின்றது. இதில் யுக்ரைன் தரப்பில் பெருமளவு அழிவுகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட அவற்றினுடைய முழுமையான விவரங்கள் வெளிவரையல. இருந்தாலும் இந்த தாக்குதல் நடைபெற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான இடங்கள், அதாவது குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட நகரங்கள் மேலதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநிலம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால போலந்து, பெலாரஸ் பக்கம் இருக்கக்கூடிய ரைவன் என்று சொல்லப்படுற ஒரு மாநிலம். எனவே இந்த இடத்துக்கு எப்படி ரஷ்யாவுக்கு சொந்தமான ட்ரோன்கள் தாக்குதல் மேற்கொண்டது என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். இருந்த போதிலும் கூட பெருமளவிலான ரஷ்ய ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ரஷ்யாவுக்குள் 800 கிலோமீட்டர் ஊடுருவி அங்கே ட்ரோன்கள் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலையை தாங்கள் தாக்கியிருப்பதாக ஞாயிற்றுக்கிழமை இரவு தாக்கியிருப்பதாக யுக்ரைன் தெரிவிக்கின்றது. இந்த தொழிற்சாலை தலைநகர் மொஸ்கோவில் இருந்து கிழக்கு பக்கமாக இருக்காம். யுக்ரைனிய எல்லையில இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தொழிற்சாலை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா தனியாக ட்ரோன்கள் மட்டுமில்லாமல் ட்ரோன்களில் பொருத்தப்படுற வெடிகுண்டுகளும் உற்பத்தி செய்யப்படுவதாக யுக்ரைன் தெரிவிக்கிறது. இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த ஒரு உத்தியோகபூர்வமான அறிவித்தலையும் வெளியிடவில்லை. யுக்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலம் ஒன்றை தாங்கள் தகர்த்திருப்பதாக ரஷ்ய தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஒஸ்கோல் ரிவர் என்று சொல்லப்படுற ஒரு ஆற்றுக்கு மேலே அமைக்கப்பட்ட ஒரு பாலம், மிக முக்கியமான பாலம். இதுக்குள்ள யுக்ரைனுடைய முக்கியமான வெடிபொருட்கள் மற்றும் இராணுவத்தினரை இடம் மாற்றுறது போன்ற பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுற இந்த முக்கியமான பாலத்தை தாங்கள் தகர்த்திருப்பதாக ரஷ்ய தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக அவர்கள் காணொளி ஆதாரம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவும் சரி யுக்ரைனும் சரி மாறி மாறி ட்ரோன் தாக்குதல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அந்த ட்ரோன்கள் எல்லாம் எங்கே தயாரிக்கப்படுது என்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. உதாரணமாக ரஷ்யாவிலிருந்து ஏவப்படுற ட்ரோன்கள் ரஷ்யாவிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக ரஷ்ய அரசாங்கம் சொல்கிறது. இருந்த போதிலும் கூட இப்போ ஒரு புதிய தகவல் ஒன்று வந்திருக்கு. என்னென்று சொன்னால், நேற்று ஏவப்பட்ட ட்ரோன்களில் ஒரு ட்ரோனை யுக்ரைனிய பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த ட்ரோன்களை கைப்பற்றிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன்கள் கீழே விழுந்து உடைஞ்சு வெடிச்சு சிதறி அதனுடைய பாகங்களை மட்டும்தான் கைப்பற்றி ஆய்வுகள் செய்வினோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றிரவு ஏவப்பட்ட ட்ரோன்களில் ஒரு ட்ரோனை முழுமையாக கைப்பற்றி இருக்கிறது யுக்ரைன். அந்த ட்ரோனை என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் யுக்ரைனிய அதிகாரிகள் பிரித்து பார்த்திருக்கணும். உள்ளுக்குள்ளே பிரித்து மேய்ஞ்சிருக்கணும். உள்ளுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்கள் இருக்குன்னு சொல்லி அதில் சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருப்பதாக யுக்ரைனிய தரப்பு செய்திகள் தெரிவிக்குது. முதலாவது இந்த ட்ரோன்கள் V2U என்று சொல்லப்படுற ட்ரோன்களாம். V2U என்று சொல்லப்படுற ட்ரோன்கள் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து ரஷ்யா இந்த வகை புதிய ட்ரோன்களை பாவிச்சு கொண்டு வருதாம் சண்டை களங்களில். இதை தற்கொலை ட்ரோன்கள் என்று சொல்றதாம். இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, கெமிகாஸ் ட்ரோன் என்று சொல்லி. கெமிகாஸ்ன்றது தற்கொலையைத்தான் குறிக்கும். அது ஒரு ஜப்பானிய சொல். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கெமிகாஸ் வகை ட்ரோன்களில் ஒன்றைத்தான் இப்போ யுக்ரைனிய படையினர் கைப்பற்றி அதை பிரித்து பார்த்திருக்கிறார்கள். உள்ள பார்த்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. என்னென்னு சொன்னா, என்னதான் அது ரஷ்ய
ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்த பார்ட்ஸுகள் வந்து வேறு நாடுகள், அமெரிக்காவில் இருந்து சில பார்ட்ஸுகளும், சைனாவில் இருந்து சில பார்ட்ஸுகளும், ஜப்பானில் இருந்து சில பார்ட்ஸுகளும் என்று சொல்லி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி தான் இந்த ட்ரோன்களை உற்பத்தி செய்திருப்பதாக யுக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த ட்ரோனினுடைய ரெக்கை இருக்குத்தானே, விங்ஸ், அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.2 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 120 சென்டிமீட்டர் என்று சொல்லலாம். அதோட அதிர்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? இந்த ட்ரோன்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொசஸர், தமிழில் எப்படி சொல்கிறது தெரியல, எங்களுடைய மொபைல் ஃபோனில் எல்லாம் இருக்குது தானே ப்ரொசஸர், அது வந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்டதாம். அமெரிக்காவினுடைய பிரபலமான டெக் கம்பெனி ஆகிய, அதாவது செயற்கை நுண்ணறிவு சார்ந்து உற்பத்தி பொருட்களை செய்யக்கூடிய என்விடியா கம்பெனி, அந்த என்விடியா கம்பெனிக்கு சொந்தமான ப்ரொசஸர் தானா அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி யுக்ரைனிய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மினி கம்ப்யூட்டர், சின்ன சைஸ்ல வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குமாம். அந்த கம்ப்யூட்டர் வந்து எங்க உற்பத்தி செய்யப்பட்டு சொன்னா சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. சீனாவை சேர்ந்த லீடாப் A203 லீடாப் A203 என்று சொல்லப்படுற ஒரு வகை மினி கம்ப்யூட்டர் தானாம் உள்ள பொருத்தப்பட்டிருப்பதாக யுக்ரைனிய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த ட்ரோனினுடைய சென்சரை வந்து எப்படி சொல்றது, உணர்திறன் என்று சொல்லலாம். அதை வச்சு கொண்டு தான் அந்த இலக்குகளை வந்து அந்த ட்ரோன் கண்டுபிடிக்கும். அந்த சென்சர் வந்து ஜப்பானினுடைய சோனி கம்பெனி தயாரித்த சென்சரை தான் இந்த ட்ரோன்கள் பயன்படுத்து என்று சொல்லி அடுத்த அதிர்ச்சியூட்டும் தகவலை யுக்ரைனிய தரப்பு வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்கள் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஃபைண்டர், ஸ்பீட் கண்ட்ரோலர், பேட்டரிஸ் இதெல்லாமே வந்து சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாடுகளில் செய்யப்பட்ட உதிரி பாகங்களை பயன்படுத்தி தான் இந்த ட்ரோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக இப்பொழுது யுக்ரைனிய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது வந்து அடுத்த கேள்வி என்ன சொன்னால், ரஷ்யாவில் வச்சு தான் அசம்பிள் பண்ணப்பட்டதா அல்லது வேறு நாடுகளில் அசம்பிள் பண்ணப்பட்டு ரஷ்யாவுக்கு கொண்டு வரப்பட்டதான்றது அடுத்த கேள்வி. அதற்கான பதில் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அதே நேரம் இந்த வகை ட்ரோன்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குமாம். 3.5 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு போகுமாம். மொத்தமாக பறக்கிற தூரம் வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமாம். 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் பறக்குமாம். இந்த வகை ட்ரோன்கள் வந்து 2 விதமான கண்ட்ரோல் இருக்காம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், மற்றது வந்து மேனுவல் கண்ட்ரோல், அதாவது பின்னுக்கு ஒரு ஆள் இருந்து ஆப்ரேட் பண்ணுவார், அந்த மாதிரி மேனுவல் கண்ட்ரோல் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதோட இந்த வகை ட்ரோன்கள் வந்து முழுக்க செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தானாம் இது இயங்குமாம். இது எப்படி தன்னுடைய இலக்குகளை வந்து கண்டுபிடிக்குது என்று சொன்னால், ஏற்கனவே வந்து யுக்ரைனுடைய மேப் இருக்கு தானே, முழுமையான நிலப்பகுதியோட மேப் வந்து இதில் வந்து ப்ரீலோட் பண்ணப்பட்டிருக்குமாம். ஏற்கனவே வந்து இதில் வந்து சேமிக்கப்பட்டிருக்குமாம். அதை வச்சுக்கொண்டு புதிய இலக்குகளை இதுவாக தேடி கண்டுபிடிக்குமாம். உதாரணமாக ஒரு இடத்துல வந்து யுக்ரைனிய ராணுவத்தினுடைய ஒரு கேம்ப் இருக்குன்னு சொன்னால், அந்த கேம்புக்குள்ள வந்து வெடிப்பொருட்கள் இருக்குன்னு தானே, அல்லது அந்த ராணுவத்தினர் பாவிக்கிற போக்கி டோக்கியோ அல்லது எந்த விதமான இலத்திரனியல் பொருட்கள் வச்சிருப்பேன் தானே, அப்படி ஏதாவது ஒரு இலத்திரனியல் பொருள் இருந்தால் உடனடியாக அதை கண்டுபிடிக்குமாம். இந்த இடத்துல வந்து ஒரு இலத்திரனியல் கருவி இருக்குது, அது வந்து ராணுவத்தினர் மட்டுமே பாவிக்கக்கூடிய, ராணுவ தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலத்திரனியல் கருவி. எனவே இதை உக்ரைனிய ராணுவத்தினர் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி போட்டு தானே கண்டுபிடிச்சு அதன் மேல தாக்குதல் நடத்துமாம் இந்த வகை ட்ரோன்கள். எனவே ரஷ்யாவுக்கு என்ன வேலை என்று சொன்னால், அந்த ட்ரோன்களை வந்து ஏவி விடுறது மட்டும்தான் வேலை. இலக்குகளை கண்டுபிடிக்கிறதும், எங்க தாக்குறது, எப்படி தாக்குறது, எத்தனை மணிக்கு தாக்குறது, இதெல்லாத்தையும் வந்து டிசைட் பண்றது அந்த ட்ரோன்கள் தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்த ட்ரோன்களில் ஒரு ட்ரோனை வந்து இப்போ முழுமையாக கைப்பற்றி இருக்கிறது யுக்ரைனிய ராணுவம். அதை வந்து பிரித்து மேய்ஞ்சு பார்த்த போது ஏனைய நாடுகளினுடைய உபகரணங்கள், பார்ட்ஸுகள் வந்து அதுக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கிறத யுக்ரைனிய அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். பிரித்தானியாவினுடைய சுகாதார சேவை நிறுவனமாகிய NHS பிரித்தானிய மக்களுக்கு ஒரு அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன வேண்டுகோள்னு சொன்னால், பிரித்தானியாவினுடைய இரத்த வங்கி இருக்குதானே, பிளட் பேங்க், அதில் வந்து கடுமையான தட்டுப்பாடு நிலவுது. முக்கியமான சில குருதி வகைகளுக்கு வந்து தட்டுப்பாடு நிலவுது. குறிப்பாக வந்து O பாசிட்டிவ் O நெகட்டிவ் இந்த 2 வகை குருதிக்கும் வந்து கடுமையான தட்டுப்பாடு இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், போன வருஷம் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்தே தட்டுப்பாடு நிலவுதான். இதுக்காக வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது, செம்மஞ்சள் எச்சரிக்கை. எனவே அந்த செம்மஞ்சள் எச்சரிக்கை வந்து சிவப்பு நிற எச்சரிக்கையாக மாற முதல் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். எனவே எங்களுக்கு அவசரமாக 200,000 2 லட்சம் பேர் வந்து குருதி வழங்கக்கூடிய 2 லட்சம் பேர் வந்து எங்களுக்கு அவசரமாக தேவை என்று சொல்லி NHS வந்து அறிவிச்சிருக்குது. ஏற்கனவே வந்து NHSல வந்து பதிவு செய்யப்பட்ட 8 லட்சம் பேர் இருக்கணுமாம். அதாவது பெர்மனண்டாக வந்து குருதி வழங்குபவர்கள், அந்த ரெகுலராக வந்து குருதி வழங்குபவர்கள் வந்து குருதி கொடையாளர்கள் வந்து 8 லட்சம் பேர் இருக்கணுமாம். இன்னும் 2 லட்சம் பேரை தாங்கள் தேடிக்கொண்டிருப்பதாக NHS அறிவித்திருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது குருதி கொடை வழங்க விரும்பினால் NHS உடன் தொடர்பு கொள்ளுங்கள்.
நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இதுபோல கடந்த 24 மணி நேரத்தில் நம்மை சுற்றி நடந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.